ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது. அதாவது ஏற்கனவே ஒரு நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது காரணத்துக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே வாட்ஸ்அப்பில் அந்த நம்பரை சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுதாக வேறு ஒரு நம்பரை வந்து ஆட் பண்ணி சேம் வாட்ஸ்அப்பை ரன் பண்ணுறது எப்படி. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வலது பக்கம் மேலே கார்னரில் 3 டாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பேஜில் போயிடும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் நம்பர் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த சேஞ்ச் நம்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு பட்டன் கீழே கேட்டிருப்பாங்க க்ரீன் கலரில். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பர், அதாவது ஏற்கனவே நீங்கள் பதிவு பண்ணியிருந்த பழைய நம்பரை நீங்கள் அதில் என்டர் பண்ணிக்கணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் ஆட் பண்ண போகிற புதிய நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய வாட்ஸ்அப் நம்பர், சேமாக ரன் பண்ணிகிட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பர். கீழே செகண்ட் பார்த்தீங்கன்னா இனி நியூவாக ஆட் பண்ண போகிற புதிய வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் என்ன கேட்குன்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கேட்டுட்டு உங்களுக்கு வந்து இந்த நம்பர் சேஞ்ச் பண்ணுற விஷயத்தை வந்து ஆல் காண்டாக்ட், உங்கள் காண்டாக்டில் இருக்க எல்லாருக்குமே, வாட்ஸ்அப் காண்டாக்டில் இருக்க எல்லாருக்குமே அனுப்பணுமா, இல்லை நீங்கள் யார் கூடயாவது சேட் பண்ணுறீங்களோ, ஸோ காமனாக ரீசெண்டாக சேட் பண்ணிகிட்டு இருக்க அந்த நபருக்கு மட்டும் தெரியப்படுத்தணுமா, இல்லைனா கஷ்டம் உங்களுக்கு வேண்டிய நபர்களுக்கு மட்டும் தெரியப்படுத்தணும்னு 3 ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. நீங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், நீங்கள் ஆல் காண்டாக்ட் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து கஷ்டம், அது உங்களோட ஒப்பீனியன். ஸோ அதில் எது கொடுக்கணுமோ ஸோ அதை கொடுத்துட்டு கீழே டன் கொடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா வந்து நீங்கள் பின்னாடி போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், குரூப் நம்பர் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் சேஞ்ச் பண்ண சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி அவங்களுக்கு சென்ட் ஆயிரும். இவ்வளோ தான் மேட்ரு. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.